வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மை எதுலேருந்து வந்திருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நபர் ஆண்டு ஒன்றுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 4000 கடனாக வாங்குகிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 2210 திரும்ப செலுத்துகிறார். மீதமுள்ள தொகையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியுடன் செலுத்தினால் அவர் செலுத்திய மொத்த வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் இருக்கார், அவர் 4000 ரூபாய் கடனாக வாங்குறாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு அமௌண்ட்டை திரும்ப கட்டுறாரு. அது எவ்வளவுனா 2210. ஆண்டு ஒன்றுக்கு அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க? 5%. அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அவர் வாங்கிய கடன் தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் அவர் திரும்ப எவ்வளோ செலுத்துகிறாரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு? 2210. அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த கடன் தொகை எவ்வளவு ஆகி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் இந்த 2 தடவையும் அவர் கட்டின வட்டி நமக்கு கால்குலேட் ஆயிரும். கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ கடனை வாங்கியிருக்காரு? 4000 ரூபாய். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தானே அவர் சம அமௌண்ட்டை கட்டுறாரு. அந்த அமௌண்ட்டு தான் 2210. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 5%. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு கடன் தொகை கூடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஆண்டு ஒன்றுக்கு கூட்டு வட்டி முறையில் மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா? இந்த ஏங்கிறது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கட்டக்கூடிய மொத்த கடன் தொகை, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ P என்ன? 4000. 1 + R என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 ஹோல் பவர் 2. அப்போ 4000 இதை நம்ம அடிக்கலாமா? 1/20 ஹோல் பவர் 2. ஸோ அப்போ இது எப்படி ஆகும்? 4000 இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 20 + 1 21/20 ஹோல் பவர் 2. அப்போ 21 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 441 டிவைடட் பை 20 2 தடவை போட்டுக்கிடலாம். ஸோ இதை அடிக்கலாமா? 2 0க்கு 2 0 2 4. ஸோ 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கட்டக்கூடிய கடன் தொகை எவ்வளவு? 4410 ரூபான்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவர் இதில் எவ்வளவு மட்டும்தான் கட்டுறாரு, திரும்ப செலுத்துகிறார்? 2210. அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கும்? அதாவது நமக்கு கிடைச்ச கடன் தொகையிலிருந்து எவ்வளவு கழிக்க போகிறோம்? 2210. அப்போ என்ன ஆகும்? 4410 ரூபா கிடச்சிருக்கா. அதில் 2210 கழிச்சா எவ்வளோ இருக்கும்? 0 0 2 2. ஸோ இப்போ அவர் கட்டக்கூடிய கடன் தொகை எவ்வளவு இருக்குது? 2200. இதை என்ன பண்ணுறாரு? ஆஃப்டர் 2 இயர்ஸ் மேலும் 2 வருடங்கள் கழித்து வட்டியோடு செலுத்துகிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்டை நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு அவர் கட்டக்கூடிய மொத்த கடன் தொகையை 2 வருடங்களுக்கு பிறகு கால்குலேட் பண்ணணும். அப்போ இதை நம்ம Pன்னு இதை வச்சுக்கிடலாம். ஸோ அதே ஃபார்முலா தானே. A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இப்போ 2200 நைட்டாக பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் R எவ்வளவு? அதே தான் 5% ஹோல் பவர் 2. ஸோ அப்போ 2200 இதை அடிக்கலாமா? 20. அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். 20 + 1 21/20 ஹோல் பவர் 2. அப்போ 2200 × 21 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். டிவைடட் பை 20 2 டைம்ஸ் போட்டுக்கிடலாம். ஸோ இதை அடிக்கலாமா? 11 5.5. ஸோ அப்போ 21 மல்டிப்ளை பண்ணால் 441. அதோட 5.5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மொத்த கடன் தொகை கிடைக்கும். இப்போ அதை தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ 441ஓட 55 மல்டிப்ளை பண்ணணும்.
1 டிஜிட் தள்ளி புள்ளிக்கணுமா? ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு? கடன் தொகை 2425 ரூபாய் 50 பைசா. அதாவது இது என்ன கடன் தொகைனா, அவர் கட்டி மீதம் இருந்துச்சுல 2200, அது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2425 ரூபா 50 காசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவர் மொத்தமாக எவ்வளவு கட்டியிருக்காரு? ஃபஸ்ட்டு எவ்வளோ கட்டியிருக்காரு? 2210 ரூபா. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு என்ன கடன் தொகை வந்திருக்கு? 2425 ரூபா 50 காசு. ஸோ அப்போ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இது அவர் கட்டிய மொத்த தொகை. சரி, இது 4635 ரூபா 50 பைசா. ஸோ அப்போ அவர் கட்டிய மொத்த தொகை எவ்வளவு? 4635 ரூபா 50 பைசா. அவர் வாங்கிய கடன் தொகை எவ்வளவு? 4000. ஸோ இதிலேருந்து இதை கழித்து அவர் கட்டின மொத்த வட்டி கிடச்சிருமா? ஸோ அப்போ அவர் கட்டிய மொத்த வட்டி எவ்வளவுனா 635 ரூபா 50 பைசா. அதாவது 4000 ரூபாய் கடனாக வாங்குறாரு. 2 வருடங்களுக்கு பிறகு 2210 ரூபாயை திரும்ப செலுத்துகிறாரு. மீதமுள்ள தொகையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வட்டியோட திரும்ப செலுத்துகிறார். அப்போது இந்த 2 இடங்கள்லையுமே அவர் எவ்வளவு வட்டி மொத்தமாக கட்டியிருப்பார் அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 635 ரூபா 50 பைசா. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.